ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து பீஃப் ஃப்ரை பார்க்கலாம். வரட்டியது அதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா எல்லா ஸ்பைசஸும் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாசிப்பூவில் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறமா இஞ்சி, அதுக்கப்புறமா கார்லிக் பேஸ்ட்டு அதுவும் கூட போட்டுக்கிட்டு வீட்டில் செஞ்சது தான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து விட்டேன். நமக்கு எந்தளவுக்கு மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா இது வந்து 2 தான் அரைஞ்சிருக்கு, இது குறைச்ச இல்லையா. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஆனியன் வந்துட்டு நான் பெரிய வெங்காயம் வந்து ஒரு 7-8 வெங்காயத்துக்கு மேலே எடுத்திருக்கேன். ஏன்னா பீஃப் நிறைய இருக்கனால அதிகமாக வெங்காயம் வேணுங்கிறதுக்காக நான் அடுப்பத்து வச்சு பண்ணுறதுனால லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா தீ கம்மி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மல்லித்தூள் நான் வந்து ஒரு கரண்டியில் ஒரு 3 கரண்டி மல்லித்தூள் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி மிளகாத்தூள் வந்து ஒரு 2.5 கரண்டி எடுத்துக்கிட்டேன். அப்புறமா மஞ்சத்தூள் வந்து ஒரு கரண்டி. இந்த கரண்டியில் வச்சு தான் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் அதிகமாக பண்ணுறதுனால வந்துட்டு கரண்டியில் தான் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா பீஃப் இது வந்து ஒரு 6 கிலோவுக்கு மேலே இருக்கும். அதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆட் பண்ணி நல்லா அந்த மசாலாவும் பீஃபும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எந்தளவுக்கு மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் தான் நான் இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தான் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. உப்பு எல்லா சலத்துக்கும் பிடிக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருவேன். இது நல்லாவே தண்ணி விடாதனால நம்ம தண்ணி ஒன்றும் ஆட் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. இது நல்லா வெந்து ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரியாக இருக்கும். நான் வந்து அந்த 1 மணி நேரமாக எடுக்கலை. இது ரொம்ப நேரம் வேலை எடுக்கும். இது ஒரு 3-4 மணி நேரத்துக்கு மேலேயே ஆச்சு இந்த மாதிரி ரெடியாகி வர்றதுக்கே. இது வந்து நல்லா கை விடாமல் இலக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டேன். கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா எந்தளவுக்கு மிக்ஸ் பண்ண முடியுமோ எல்லாமே மிக்ஸ் பண்ணி விடணும். காரணம் கை விடாமல் இலக்கிக்கிட்டே இருக்கணும் இந்த டைமில், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா குருமிளகு பொடி நான் வந்து இந்த மாதிரி ஸ்பூனில் வந்துட்டு 2 ஸ்பூனில் 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கை விடாமல் இறக்கணும். ஏன்னா இந்த டைமில் நல்லா அடி பிடிக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் நான் வந்து காஞ்ச மிளகா வந்துட்டு மிக்சியில் இட்டு பொடிச்சிட்டு தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏகദേശம் ஒரு 5 மணிக்கூர் மேலே ஆகிருக்கு இந்த பீஃபு வரட்டி இது செய்வதுக்கு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்துட்டு இது வந்து இறக்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு வந்து கரம் மசாலா வந்து ஆட் பண்ணணும். இப்போ இந்த ஏகദേശம் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா கரம் மசாலாவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கணும். பீஃப் ரெடி. சீக்கிரமாக செஞ்சு